ஹாய் ஹலோ எவ்ரிவான். வணக்கம். வெல்கம் டு தமிழ் பங்கு வர்த்தகம். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கு. ஒரு பியரிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் ஆல்ரெடி வீக்லியில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வீக்லிக்கு அப்புறம் போன வீக் ஒரு டோஜிக்கு அப்புறம் இந்த வாரம் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கு. ஸோ மார்க்கெட்டில் வந்து நியூஸஸ் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸாக வந்துட்டுருக்கு. அதனால் ட்ரேடிங் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒரு ஃபால் வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாட்ச் பண்ணுங்கள், அவசரப்பட வேணாம். எக்ஸாக்டாக நான் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 21,500 வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது இன்றைக்கி நிற்கிற லெவல் அப்படின்றது. 22,550 அப்படின்றது ஒரு மேஜர் லெவலாக சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை உடச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 20,700 இல்லை 20,500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபால் ட்ராவல் ஆகிற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். பொசிஷன் எடுக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொசிஷன் எடுங்க. இல்லைனா பொசிஷன் வந்து எடுக்கிறத கொஞ்சம் நாளைக்கு வந்து நிப்பாட்டி வைங்க. ஸோ பொசிஷனல் பையர்ஸ் வந்து பையிங் சைடு போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நாளைக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் இண்டிகேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு வேளை ஃபால் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து 21,000 வரைக்கும் ஃபால் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ஃப்ளாக் பேட்டர்னு சொல்லியிருந்தோம். ஃப்ளாக் பேட்டர்னோட கரெக்ஷன் இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஸோ ஒருவேளை இந்த ஃப்ளாக் வந்து இது வரைக்கும் இழுத்துட்டு வந்து இந்த அளவுக்கு வச்சு கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த லோ வரைக்கும், அதாவது இந்த சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட்டில் ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த மேஜர் லெவல் சப்போர்ட் தான் இன்றைக்கி நிற்கிற லெவலில் உடச்சி திருப்பி நாளைக்கு இந்த சேனலுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அடுத்த லெவல் சப்போர்ட் மேஜர் லெவல் பார்க்கும்போது 21,000 அப்படின்றதா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ பெரிய கேண்டில்லாம் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும் எப்பயும் கரெக்ஷனில். ஸோ இந்த வட்டம் ரொம்ப பெரிய பெரிய கேண்டிலாக வச்சுருக்காங்க எல்லாமே. பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் வர்ற எல்லாமே வந்து ரொம்ப பெரிய பெரிய கேண்டிலாக வருது. இது ரிவர்சலுக்கான ஒரு இண்டிகேஷன் சைனு மார்க்கெட்டில். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபால் வந்ததுன்னா நெக்ஸ்ட் லெவல் நிஃப்டியோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 21,000 வரைக்கும் ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இன்றைக்கி நிற்கிறது ஒரு க்ரூசியல் லெவல். ஸோ இந்த சப்போர்ட்டை உடச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது லோவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஸோ இன்ட்ராடே லெவலுக்கான லோவர் டைம் ஃப்ரேம் சொல்கிறேன் நான். ஸோ நாளைக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி எடுத்ததுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22,516. அதுக்கு அடுத்த லெவல் 22,391 நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 22,670. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கும் போது 22,765 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வர பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அதோட டார்கெட் வந்து கண்டிப்பாக கீழே மார்க்கெட் கொடுத்து தான் ஆகணும். அதனால ஓவரால் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஓவராலாக வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு மார்க்கெட்டில். ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை நெக்லைனை பிரேக் பண்ணி இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பன் அதனால தான். ஸோ டார்கெட் வந்து எங்கே கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஆஃப் டார்கெட் வந்து கீழே கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ இதை எடுத்து அப்படியே கீழே வைக்கிறோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேட்டர்னுக்கு 21,734. நம்ம சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்ற ரேஞ்ச் வந்து சேனலோட பாட்டம் வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி 21,400 வரைக்கும். ஸோ இப்போ இதோட டார்கெட்டே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 21,700 780 800 வரைக்கும் இருக்குது. ஸோ ஓவரால் அந்த சேனல் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்றது சேனலோட பாட்டம் வரைக்கும் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது, சப்போர்ட்டிவ் ட்ரெண்ட் லைன். ஸோ 22,200 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட் உடைக்கும் போது தான் இந்த சப்போர்ட்டுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதான் வந்து நாளைக்கு நிஃப்டிக்கான லெவலு இன்ட்ராடேக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா 22,670. அதுக்கு மேலே இருக்குது 22,765. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 22,516 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நிற்கிற ஜோன் வந்து நல்ல சப்போர்ட்டு. ஒருவேளை அந்த சப்போர்ட் உடச்சதுன்னா மார்க்கெட்டில் திருப்பி ஒரு மேஜர் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கீழே இருக்க சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 22,391. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் ஒரு சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது இன்னும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுந்தது அப்படின்னா நாளைக்கான சப்போர்ட் லெவல் 48,235. ஸோ அது கீழே இருக்கிறது 47,885. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 48,856. ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 49,179. ஸோ இதே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்துடலாம்.
ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான் ஆல்ரெடி. ஸோ அதே மாதிரி சேனலில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சேனலுக்குள்ள மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபால் வில்லல, ஃபால் வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம இங்கே வந்து கிரீன் கேண்டில் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு கிரீன் கேண்டில் தான் இந்த இடத்துல போட்டுட்டு இருக்காங்க. இந்த வீக் க்ளோசிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி இங்கே ஒரு கிரீன் கேண்டில் போட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே போகும். அப்படி இல்லாமல் வந்து திருப்பி மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துல ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா திருப்பி சேனலோட பாட்டம் இங்கே வரைக்கும் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 45 இல்லை 45,500 600 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட்டில் ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஓவரால் வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் இன்னைக்கு க்ரீனில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ டெய்லி கேண்டில் பார்ப்போம். ஸோ டெய்லி கேண்டில்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் கன்சல்டேஷனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபால் விடலை. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பனிங் ஆச்சு. ஒருவேளை இது ஹெட் அண்ட் ஷோல்டரோட பேட்டர்னோட டார்கெட் கொடுக்கறதா இருந்தால் இவங்களும் வந்து டார்கெட் வந்து கொஞ்சம் அதில் பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல் ஆஃப் டார்கெட் வந்து கீழே கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 46,652 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபால் விழுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஓவராலாக பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் இன்றைக்கி வந்து ஃபால் வரல. ஒருவேளை இது ஒரு ரீடெஸ்ட்டாக இருந்தால் நாளைக்கு திருப்பி கீழே கேப் டவுன் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது நெக்லைன் வந்து உடச்சி கீழே வந்துட்டு மறுபடியும் ரீடெஸ்ட்டுக்காக மேலே போயிருக்காங்க அப்படின்னா இந்த ரீடெஸ்ட் அப்படின்றது நாளைக்கு திருப்பி கேப் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு பெரிய ஃபால் இருக்கும் கண்டிப்பாக. நாளைக்கு கேப் டவுன் ஓப்பனிங் இன் கேஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து பெரிய ஃபால் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்னை கீழே உடச்சி மேலே போய் ரீடெஸ்ட் தான் இன்றைக்கி எடுத்திருக்கு. ஒருவேளை இதுக்குள்ளே நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா திருப்பி சைட்வேஸ் கன்சாலிடேஷன் இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த பேட்டர்ல இருந்து மறுபடியும் வந்து மார்க்கெட்டில் ஃபால் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு ஒரு பெரிய ஃபால் இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பெரிய ஃபால் இருந்ததுன்னா நல்ல ஜாக் பாட்டு தான். புட் ஆப்ஷன் எடுத்து நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் ஆல்ரெடி அந்த பேட்டர்ன் வந்து பிரேக் பண்ணியாச்சு. மார்க்கெட்டில் இது வரைக்கும் ஓவராலாக ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருந்த ஒரு லெவலை வந்து மார்க்கெட் உடச்சிருச்சு. ஒரு மேஜர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த ஏரியா. ஸோ அந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் வந்து திருப்பி வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நியூஸஸ் எல்லாமே வந்து நெகட்டிவாக வந்ததுனால இன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ நாளைக்கான ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 74,176 ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 74,888 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக ஒரு பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து பேட்டர்ன் எதுவுமே இல்லை. பிளைனாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே ரெக்கவர் ஆகலை இன்னைக்கு சென்செக்ஸில். ஸோ வீக்லியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிளியராக அந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ஃபாலிங் வெஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து இதுக்கு மேலே போகாமல் இருந்துச்சுன்னா மார்க்கெட் திருப்பி வந்து ஃபாலில் தான் இருக்கும். ஸோ இந்த ஓவரால் ஃபால் வந்து எது வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மேஜர் லெவல் சப்போர்ட்டான இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ 72,571 மேஜர் லெவல் சப்போர்ட்டாக இருக்குது சென்செக்ஸுக்கு. ஸோ அந்த சப்போர்ட் உடைக்கும் போது மார்க்கெட்டில் இன்னும் பெரிய ஃபால் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 63,846 வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து இது ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்னு. மார்க்கெட் மேலே தான் பிரேக் அவுட் ஆகணும். பட் கீழே பிரேக் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் தெரியல. ஒருவேளை ஃபேக் பிரேக் அவுட்டாக இருந்து திருப்பி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இந்த பேட்டர்னுக்குள்ளே வந்துருச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இதுதான் நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக இருக்கும். ஸோ புட் ஆப்ஷன் சைடு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்கலாம் ஃபர்தர் மார்க்கெட்டு நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ஃபர்தராக இன்னும் 2 to 3 days வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெகுலராக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 74,176 நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு பிரேக் அவுட் ஆன ரெசிஸ்டன்ஸை வந்து ரெசிஸ்டன்ஸாக வச்சு நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்கள். 74,888 அப்படின்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை உடைக்கும் போது தான் மார்க்கெட்டில் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் இதுக்கப்புறம். ஸோ அப்படிலாம் ஃபால் வந்தது அப்படின்னா மேஜர் ஃபால் கண்டிப்பாக வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் 74,176 ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் ஆகும். அது கீழே இருக்க சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 73,813 நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் ஆகும், ரியாக்ட் ஆகும். ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதான் வந்து நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸுக்கான அப்டேட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேடிங் கிளாஸஸ் இருக்குது, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.